வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து மாத்தாக்கே அஞ்சல் அப்படின்னு சொல்லி மாத்தாக்கா அஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். ஓரளவுக்கு ஒரு வியூஸ் வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இல்லை நான் எப்படி வீடியோ பண்ணணுன்றதை வந்து நீங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும். ஸோ இந்த வட்டம் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதை தமிழில் இதோட ஸ்டோரி என்ன, ஜார்ஜ் பஞ்சம் கி நாக் அப்படின்னு சொல்கிற கமலேஸ்வரனுங்கிற ஒரு எழுதின ஜார்ஜ் பஞ்சம் கி நாக் அப்படிங்கிற ஸ்டோரியோட தமிழ் அர்த்தங்களை முழுசாக நான் விளக்குறேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு ரீட் பண்ணி காமிச்சிட்றேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டோரி படிக்கிறா இருந்தாலும், இல்லை எந்த ஒரு கதை, இல்லை எந்த ஒரு தலைப்பு நீங்கள் படிக்கிறா இருந்தாலும், அதில் இருக்க கேரக்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ ஜார்ஜ் பஞ்சம் கி நாக்ன்ற தலைப்பில் இருக்க கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஜார்ஜ் பஞ்சம்ன்றது ஒரு கேரக்டர். இவர் வந்து நம்ம வந்து அடிமை இந்தியாவாக இருக்கும்போது நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்களில் இவரும் ஒருவர் அப்படிங்களா. அப்போ இந்த நாக்கு என்னது, நாக்குனா மூக்கு. அந்த ஜார்ஜ் பஞ்சம் கி நாக் அவரோட மூக்கை பற்றி தான் இப்போ கதையே. ஆக்சுவலாக இது சில உண்மை கதையோடு ஒப்பிட்டு சில கற்பனையாக அவர் கமலேஸ்வரங்கிறவர் எழுதியிருக்காரு. அதாவது நம்ம வந்து அடிமை மக்களாக எப்படி இருந்தோம், அடிமையாக எப்படி ஆனோம், அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்ற பிறகுமே வந்து நம்ம மனதளவில் அடிமையாக தான் இருக்கிறோங்கிறத ஒரு கதை வழியாக ஒரு கற்பனை மூலமாக அவர் அழகாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து என்னென்ன அப்படின்னா, கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஜார்ஜ் பஞ்சம் கி நாக், ஜார்ஜ் பஞ்சம் இருக்காங்க. அவங்களோட மக எலிசபெத் தித்திய அப்படிங்கிறது. எலிசபெத் தித்திய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரண்டாம் எலிசபெத் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எலிசபெத் இருக்காங்க. முதல் எலிசபெத், இரண்டாம் எலிசபெத். இந்த இரண்டாம் எலிசபெத் வந்து அவங்களோட கணவரோட சேர்ந்து இந்துஸ்தானை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. இது எப்போ வராங்க, நம்ம வந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்ட அந்த நாட்டை போய் நம்ம பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி சுற்றலான்றது இருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி அவங்க கிளம்பும்போது, அவங்க வந்து எலிசபெத் இல்லையா, அவங்க வந்து அந்த நாட்டோட ராணி, இங்கிலாந்து நாட்டோட ராணி. அப்போ கிளம்பும்போது அந்த நாட்டில் வந்து என்ன தான் பிரபலங்கள் பேசப்பட்டாலும் வச்சாலும், அங்கே வந்து நியூஸில் டெய்லி போடுறாங்க, எலிசபெத் வந்து இந்தியா போக போகிறாங்க, இந்தியாவோட சேர்ந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளையும் சுற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, நேபாளெலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. சரி, அங்கே நியூஸ் வர்றது நியாயம். ஏன்னா அந்த நாட்டோட ராணி, அந்த நாட்டில் ராணி வந்து இங்கே எப்படி ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ எங்கே போனாலும் நியூஸ், அவங்க பேசுனா நியூஸு, உட்காந்தா நியூஸ், எந்திரிச்சா நியூஸ்ன்னு இருக்க மாதிரி எலிசபெத் அவங்க ராணி வந்து அந்த நாட்டில் பேசுகிறது செய்கிறது எல்லாமே நியூஸ் ஆகலை, நியாயம். ஆனால் அவங்க இந்தியா வர்றது, இந்திய செய்தித்தாள்களில் வந்து எந்த அளவுக்கு போடுறாங்கன்றதை வந்து ஒரு மூக்குடைக்கிறதுன்ற ஒரு, அதாவது இந்த ஜார்ஜ் பஞ்சம்ன்றவர் இருக்கார்ல, அவரோட மூக்கு வந்து ஏதோ ஒரு கலவரத்தில் உடஞ்சி போயிடுது. அவர் சிலையில் இருக்க மூக்கு வந்து கலவரத்தில் உடஞ்சி போயிடுது. அந்த இப்போ வரும்போது அந்த சிலையில் இருக்க மூக்கை வந்து சரி பண்ணணும், இல்லைனா இந்தியாவுக்கே அசிங்கன்ற மாதிரி நம்ம நாட்டை தற்சமயமாக ஆண்டுக்கிட்டு இருக்க சில அதிகாரிகளோ சரி, அரசியல்வாதிகளோ என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ கதை. இப்போ அவங்க வரப்போகிறாங்கன்னு நம்ம நாடு இந்தியாவே வந்து கலவரமாகுது. அதாவது ராணி வராங்கன்னு சொல்லி பயங்கரமாக பெருசாக பேசப்படுது. ரோடுகள்லாம் சுத்தப்படுத்தப்படுது, நிறைய வேலைகள் செய்யப்படுது, அங்கங்கே பேனர் மாதிரி வைக்கிறாங்க, நிறைய ரோடு கிளீனிங் ஆகுது. சில விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தா ராணிக்கு வந்து அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நாட்டு செய்தித்தாள்களில் கூட இங்கிலாந்தில் என்ன போடுறாங்களோ அதை அப்படியே போட ஆரம்பிச்சு. இப்போ இங்கிலாந்தில் போடுறது நியாயம், ராணி வராங்க ரைட்டு, ராணியோட அங்குரக்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெய்க்காப்பாளர்கள் வராங்க ரைட்டு, அவங்களுக்கு உணவளிக்கிறவங்க வர்றாங்க ரைட்டு, அவங்களோட ஃபேஷன் டிசைனர் வராங்க, இதெல்லாம் வந்து போடுறாங்க. அதுபோக அவங்களோட அந்த ராணி வீட்டில் வாழ போகிற அந்த நாயை பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, இது வந்து இங்கிலாந்தில் எழுதலாம், ஆனால் நம்ம இந்தியாவில் ஏன் எழுதணும்? ஒரு இங்கிலாந்து ராணி, இங்கிலாந்து அரசி, அவங்கள பற்றி நம்ம இந்தியாவில் ஏன் எழுதணும்? அந்த அளவுக்கு நம்ம வந்து அடிமையாகவே இருக்கிறோம். ஒரு வெள்ளைக்காரவங்களை பார்த்தா அவங்கள ஒரு புனிதமாக பார்க்குற ஒரு எண்ணம் வந்து இன்னமும் நம்ம கருப்பின மக்கள்கிட்ட இருக்குன்றதை வந்து இந்த கதையில் வந்து இவர் கமலேஸ்வரநாத்ன்றவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்படி வரும்போது ஒரு வேளை அந்த சிலையை பார்த்துட்டு இந்த மாதிரி மூக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சங்கடப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அரசியல் மட்டத்தில் இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க. அப்போ அரசியல் மட்டத்தில் அவங்க யோசிக்கும்போது டக்குன்னு என்ன யோசனை வருது அப்படின்னா, ஒரு சிற்பியை கூப்பிடுங்க, அந்த சிற்பியை கூப்பிட்டு டக்குன்னு அந்த மூக்கு வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி ஒரு சிற்பியை கூப்பிட்றாங்க. அந்த சிற்பி அப்படின்னா பெரிய பேராசை கொண்டவர், நிறைய பணம் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்படி வைக்கலாம் அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறார், ஓகே எப்படி வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கல்லோட ஹிஸ்ட்ரி வேணும், அந்த சிலை வந்து எந்த கல்லில் செஞ்சதுங்கிறத ஹிஸ்ட்ரி வேணும், அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த கல்லை பர்டிகுலராக எடுத்துகிட்டு வந்து நான் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து ஒரு கிளர்க்கை கூப்பிட்டு, அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளர்க்கை கூப்பிட்டு அந்த ஆர்கியாலஜிஸ்டில் இருந்திருப்பாங்கல்ல,
அவங்கள கூப்பிட்டு இந்த சிலை எப்போ வந்துச்சு, இந்த சிலை எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எங்கே கல்லில் செஞ்சதுன்றதை பற்றி பாருங்கள், எதுவும் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்கன்னா அவர் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிற்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா, அப்போ வந்து நான் தான் இனிமேல் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து சுற்றி பார்க்கணும், இந்த கல் வந்து தேடி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்க சொல்ல உடனே அந்த அரசியல் தலைவர் இருந்திருப்பார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் கிடைக்காத ஒரு பொருளாக இருக்குது, இந்தியாவில் எல்லா பொருளும் இருக்குது, தேடி பார்த்தா கிடைக்கும், தேடுறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே சரி அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க போகிறாரு. நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து என்னாச்சு, இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இந்திய நாட்டு கல்லில் வந்து செய்யலை, இது வந்து ஏதோ வெளிநாட்டு கல்லில் வந்து செய்யணும்னா அவருக்கும் வந்து இது எப்படி வெளிநாட்டு கல்லில் செய்யலாம், நம்ம தான் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துட்டோம், எல்லாமே நம்ம வெளிநாட்டுக்காரர்கள் மாதிரி மாறிட்டோம், கல் மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுறாரு. அப்புறம் உடனே இப்படி உங்களுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அப்போ உடனே இந்த சிற்பி என்ன சொல்கிறாருன்னா, சரி ஒன்று பண்ணலாம், இந்த கல் கிடைக்கலன்னா நம்ம நாட்டு தியாகிகள்லாம் இருக்காங்கல்ல, மகாத்மா காந்திலேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து ரவீந்திரநாத் தாக்கூர், இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள், நம்ம நாட்டு தலைவர்கள் இருக்காங்க, அவங்க சிலைகளை போய் நான் தேடி பார்க்குறேன், ஒருவேளை அந்த சிலையில் இருக்க மூக்கு வந்து இவருக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம்னா இவர் வடக்குலேருந்து தெற்கு, கிழக்குலேருந்து மேற்கு எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டாரு, கிடைக்கல. அப்புறம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து மூக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் மெதுவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம், ஆனால் இது வந்து நியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். இன்னும் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இவர் என்ன சொல்கிறார், நம்ம வந்து 40 கோடி பேர் வந்து நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம், 40 கோடி பேரில் ஒருவரோட மூக்கு கூட அதில் செல்லாமல் போகும், அவர் ஒரு உயிருள்ள ஒரு மூக்கை வேணால் வந்து வச்சு எடுத்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே எல்லோரும் முழிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, முழிக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கவலையை வந்து நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் மட்டும் ஜஸ்ட்டு சொல்லுங்கள், வெளியே நியூஸ் போகாமல் பார்த்துங்க, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். உடனே சரின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுது, யார் மூக்கு எடுத்தாங்க, என்ன செஞ்சாங்கலாம் சொல்ல வரல. அடுத்த நாள் நியூஸில் என்ன வந்துடுது, ஜார்ஜ் பஞ்சம் இருக்கார்ல, அவரோட மூக்கு வந்து வச்சாச்சு, உயிருள்ள மூக்கு வச்சாச்சுன்றது மட்டும் நியூஸ் வந்துடுச்சு. அதாவது இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமது உயிர் கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, நம்ம நாட்டை ஆண்டவங்களோட ஒரு சாதாரண ஒரு கற்சிலையில் இருக்க மூக்கு உடஞ்சதுக்காக யாரோட உயிருள்ள நாக்கை கூட எடுத்து வச்சுருவோம், நம்ம அந்தளவுக்கு வேல்யூ பண்ண மாட்டோம், அவங்களானா தூக்கி வச்சு பார்ப்போன்றதை தான் இந்த கதையில் வந்து அழகாக சொல்லியிருப்பார். அதாவது நம்ம மனசளவில் இன்னும் வந்து அடிமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக ஒரு ரீட் பண்ணுறேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், நல்லா கேளுங்க. जॉर्ज पंचम की नाक, कमलेश्वर। यह बात उस समय की है जब इंग्लैंड की रानी एलिजाबेथ द्वितीय मई अपने पति के हिंदुस्तान पधारने वाली थी। अखबारों में उनकी चर्चा हो रही थी। रोज़ लंदन के अखबारों से खबरें आ रही थी कि शाही दौरे के लिए कैसी कैसी तैयारियां हो रही हैं। रानी एलिजाबेथ का तरजी परेशान था कि हिंदुस्तान, पाकिस्तान और नेपाल के दौरे पर रानी कब क्या पहनेंगी। उनका सेक्रेटरी और शायद जासूस भी उनके पहले ही इस महाद्वीप का तूफ़ानी दौरा करने वाला था। आखिर कोई मजाक तो था ही नहीं। जमाना चूँकि नया था, फौज फोटे के साथ निकलने के दिन बीत चुके थे, इसलिए फोटोग्राफरों की फौज तैयार हो रही थी। इंग्लैंड के अखबारों की कतर ने हिंदुस्तान अखबारों में दूसरे दिन की नज़र आती थी कि रानी ने एक ऐसा हल्के नीले रंग का सूट बनवाया है जिसका रेशमी कपड़ा हिंदुस्तान से मंगाया गया है, कि करीब 400 पाउंड खर्चा उस सूट पर आया है। ராணி எலிசபெத் की जन्म पत्री भी छपी है। இப்போ இந்த ஜனம் பத்திரின்னு என்னன்னா ஜாதகம்ன்றது தான் ஜனம் பத்திரின்னு சொல்கிறாங்க। प्रिंस फिलिप के कारनामे छपे, और तो और उनके नौकरों, बावर्चियों, कांसामों, अंगरक्षकों की पूरी जीवनियाँ देखने में आई। शाही महल में रहने और पलने वाले कुत्तों तक की तस्वीरें अखबारों में छप गई। बड़ी धूम थी, बड़ा शोर शराबा था, शंख इंग्लैंड में बज रहा था, गूंज हिंदुस्तान में आ रही थी। इन खबरों से हिंदुस्तान में सनसनी फैल रही थी। राजधानी में तहलका मचा हुआ था।
जो रानी 5,000 रुपये का रेशमी सूट पहनकर पालम के हवाई अड्डे पर उतरेगी, उसके लिए कुछ तो होना ही चाहिए। कुछ किया बहुत कुछ होना चाहिए। जिसके बावर्ची पहले महायुद्ध में जान हथेली पर लेकर लड़ चुके हैं, उसकी शान शौकत के क्या कहने। और वही रानी दिल्ली आ रही है। नई दिल्ली ने अपनी तरफ देखा और बेसकता मुंह से निकल गया, वह आए हमारे घर, खुदा की रहमत, कभी हम उनको कभी अपने घर को देखते हैं। देखते नई दिल्ली का काया पलट होने लगा। और करिश्मा तो ये था कि किसी ने किसी से नहीं कहा, किसी ने किसी को नहीं देखा, पर सड़कें जवान हो गई, बुढ़ापे की धूल साफ हो गई, इमारतों ने नाजनीनी की तरह श्रृंगार किया। लेकिन एक बड़ी मुश्किल पेश थी, वह थी जॉर्ज पंचम की नाक। नई दिल्ली में सब कुछ था, सब कुछ होता रहता था, सब कुछ हो जाने की उम्मीद थी, पर जॉर्ज पंचम की नाक बड़ी मुसीबत थी। नई दिल्ली में सब था, सिर्फ नाक नहीं था। इस नाक की भी एक लंबी दास्तान है। इस नाक के लिए बड़े तहलके मचे थे। किसी वक्त आंदोलन हुए थे, राजनीतिक पार्टियों ने प्रस्ताव पास किया थे, चंदा जमा किया था, कुछ नेताओं ने भाषण भी दिए थे, गर्मा गर्म बहसें भी हुई थी, अखबारों के पन्ने रंग गए थे। बस इस बात पर थी कि जॉर्ज पंचम की नाक रहने दी जाए या हटा दी जाए। और जैसा कि हर राजनीतिक आंदोलन में होता है, कुछ पक्ष में थे, कुछ विपक्ष में, और ज़्यादातर लोग खामोश थे। खामोश रहने वालों की ताकत दोनों तरफ थी। यह आंदोलन चल रहा था। जॉर्ज पंचम की नाक के लिए हथियार बंद पहरेदार तैनात कर दिए गए थे। क्या मजाल कि कोई उनकी नाक तक पहुंच जाए। हिंदुस्तान में जगह जगह ऐसी नाकें खड़ी थी, और जिन तक लोगों के हाथ पहुंच गए, उन्हें शान शौकत के साथ उतार कर अजाए बगरें में पहुंचा दिया गया। कहीं कहीं तो शाही लाटों की नाकों के लिए कुरिल्ला युद्ध होता रहा। उसी जमाने में यह हादसा हुआ। इंडिया गेट के सामने वाली जॉर्ज पंचम की लाट की नाक एकाएक गायब हो गई। हथियार बंद पहरेदार अपनी जगह तैनात रहे, गश्त लगती रही, और लाट की नाक चली गई। रानी आए और नाक ना हो, एकाएक परेशानी बढ़ी, बड़ी सरगर्मी शुरू हुई। देश के खैरख्वाहों की एक मीटिंग बुलाई गई और मसला पेश किया गया कि क्या किया जाए। वहाँ सभी सहमत थे कि अगर ये नाक नहीं है तो हमारी भी नाक नहीं रह जाएगी। उच्च स्तर पर मसावरे हुए, दिमाग खरोंचे गए, और ये तय किया गया कि हर हालत में इस नाक का होना बहुत ज़रूरी है। ये तय होते ही एक मूर्तिकार को हुक्म दिया गया कि वह फौरन दिल्ली में हाजिर हो। मूर्तिकार यूँ तो कलाकार था, पर जरा पैसे से लाचार था। आते ही उसने हुक्कामों के चेहरे देखे। अजीब परेशानी थी उन चेहरों पर, कुछ लटके, कुछ उदास और कुछ बदहवास थे। उनकी हालत देखकर लाचार कलाकार की आंखों में आंसू आ गए। तभी एक आवाज़ सुनाई दी, मूर्तिकार, जॉर्ज पंचम की नाक लगानी है। मूर्तिकार ने सुना और जवाब दिया, नाक लग जाएगी, पर मुझे ये मालूम होना चाहिए कि ये लाट कब और कहाँ बनी थी। इस लाट के लिए पत्थर कहाँ से लाया गया था। सब हुक्कामों ने एक दूसरे की तरफ ताका। एक की नज़र ने दूसरे से कहा कि ये बताने की जिम्मेदारी तुम्हारी है। खैर, मसला हल हुआ। एक क्लर्क को फ़ोन किया।
फ़ोन किया गया और इस बात की पूरी छानबीन करने का काम सौंप दिया गया। पुरातत्व विभाग की फाइलों के पेट चीरे गए पर कुछ भी पता नहीं चला। क्लर्क ने लौटकर कमेटी के सामने कांपते हुए बयान दिया, सर मेरी कथा माफ हो, फाइलें सब कुछ हजम कर चुकी है। हुक्कामों के चेहरों पर उदासी के बादल छा गए। एक खास कमेटी बनाई गई और उसके जिम्मे ये काम दे दिया गया कि जैसे भी हो ये काम होना है और इस नाक का दारोमदार आप पर है। आखिर मूर्ति बुलाया गया, उसने मसला हल कर दिया। वह बोला, पत्थर की किस्म का ठीक पता नहीं चला तो परेशान मत होइए, मैं हिंदुस्तान के हर पहाड़ पर जाऊंगा और ऐसा ही पत्थर खोज कर लाऊंगा। कमेटी के सदस्यों के नाक में जान आई। सभापति ने चलते चलते गर्व से कहा, ऐसी क्या चीज़ है जो हिंदुस्तान में मिलती नहीं। हर चीज़ इस देश के गर्भ में छिपी है। ज़रूरत है खोज करने के लिए मेहनत करनी होगी। इस मेहनत का फल हमें मिलेगा। आने वाला ज़माना खुशहाल होगा। ये छोटा सा भाषण फौरन अखबारों में छप गया। मूर्तिकार हिंदुस्तान के पहाड़ी प्रदेशों और पत्थरों की खानों के दौरे पर निकल पड़ा। कुछ दिन बाद वह हताशा लौटा। उनके चेहरे पर लानत बरस रही थी। उसने सिर लटकाकर खबर दी, हिंदुस्तान का चप्पा चप्पा खोज डाला पर इस किस्म का पत्थर कहीं नहीं मिला। ये पत्थर विदेशी है। सभापति ने देश में आकर कहा, लानत है आपकी अक्ल पर। विदेशों की सारी चीज़ें हम अपना चुके हैं, दिल, दिमाग, तौर तरीके और रहन सहन। जब हिंदुस्तान में बाल डांस तक मिल जाता है तो पत्थर क्यों नहीं मिल सकता। मूर्तिकार चुप खड़ा था। सहसा उसकी आंखों में चमक आ गई। उसने कहा, एक बात मैं कहना चाहूँगा, लेकिन इस शर्त पर कि ये बात अखबार वालों तक ना पहुँचे। सभापति की आंखों में भी चमक आई। चपरासी को हुक्म हुआ और कमरे के सब दरवाजे बंद कर दिया गया। तब मूर्तिकार ने कहा, देश में अपने नेताओं की मूर्तियां भी है। अगर इजाज़त हो और आप लोग ठीक समझे तो, मेरा मतलब है तो जिसकी नाक इस लाट पर ठीक बैठे उसे उतार लाया जाए। सब ने सबकी तरफ देखा। सबकी आंखों में एक क्षण की बरवासी के बाद खुशी ठहरने लगी। सभापति ने धीमे से कहा, लेकिन बड़ी होशियारी से, और मूर्तिकार फिर देश दौर पर निकल पड़ा। जॉर्ज पंचम की खोई हुई नाक का नाप उसके पास था। दिल्ली से वह बम्बई पहुंचा। दादा भाई नौरोजी, गोखले, तिलक, शिवाजी, कांसजी, जहांगीर, सबकी नाकें उसने टटोली, नापी और गुजरात की और बागा, गांधी जी, सरदार पटेल, विट्ठल भाई पटेल, महादेव देसाई की मूर्तियों को परखा और बंगाल की ओर चला। गुरुदेव रविंद्रनाथ, सुभाष चंद्र बोस, राय आदि को भी देखा। नाप जोक की और बिहार की तरफ चला। बिहार होता हुआ उत्तर प्रदेश की ओर आया। चंद्रशेखर आज़ाद, बिस्मिल, मोतीलाल नेहरू, मदन मोहन मालवीय की लाटों के पास गया। घबराहट में मद्रास भी पहुंचा। सत्यमूर्ति को भी देखा और मैसूर, केरल आदि सभी प्रदेशों का दौरा करता हुआ पंजाब पहुंचा। लाला लाजपत राय और भगत सिंह की लाटों से भी सामना हुआ। आखिर दिल्ली पहुंचा और उसने अपनी मुश्किल बयान की। पूरे हिंदुस्तान परिक्रमा कर आया, सब मूर्तियां देख आया, सबकी नाकों का नाप लिया, पर जॉर्ज पंचम की इस नाक से
सब बड़ी निकली। सुनकर सब हताश हो गया और झुंझलाने लगे। मूर्तिकार ने डांट बताते बताते हुए आगे कहा, सुना है कि बिहार सेक्रेटेरिएट के सामने सन 42 में शहीद होने वाले बच्चों की मूर्तियां स्थापित है। शायद बच्चों की नाक ही फिट बैठ जाए। ये सोचकर वहां भी पहुंचा, पर उन बच्चों की नाकें भी इससे कहीं बड़ी बैठती है। अब बताइए मैं क्या करूं। राजधानी में सब तैयारियां थी। जॉर्ज पंचम की लाट को मल मल कर नहलाया गया था, रोगन लगाया गया था, सब कुछ हो चुका था, सिर्फ नाक नहीं थी। बात फिर बड़े हुकामों तक पहुंची। बड़ी खलबली मची। अगर जॉर्ज पंचम के नाक ना लग पाई तो फिर रानी का स्वागत करने का मतलब, ये तो अपनी नाक कटाने वाली बात हुई। लेकिन मूर्तिकार पैसे से लाचार था, यानी हार मानने वाला कलाकार नहीं था। एक हैरत अंगेज ख्याल उसके दिमाग में कूदा और उसने पहली शर्त दोहराई। जिस कमरे में कमेटी बैठी हुई थी उसके दरवाजे फिर बंद हुए और मूर्तिकार ने अपनी नई योजना पेश की। चूँकि नाक लगना एकदम ज़रूरी है, इसलिए मेरी राय है कि 40 करोड़ में से कोई एक जिंदा नाक काटकर लगा दी जाए। बात के साथ ही सन्नाटा छा गया। कुछ मिनटों की खामोशी के बाद सभापति ने सबकी तरफ देखा। सबको परेशान देखकर मूर्तिकार कुछ अचकचाया और धीरे से बोला, आप लोग क्यों घबराते हैं? ये काम मेरे ऊपर छोड़ दीजिए। नाक चुनना मेरा काम है, आपकी सिर्फ इजाज़त चाहिए। कानाफूसी हुई और मूर्तिकार को इजाज़त दे दी गई। अखबारों में सिर्फ इतना छपा कि नाक का मसला हल हो गया और राजपथ पर इंडिया गेट के पास वाली जॉर्ज पंचम की लाट के नाक लग रही है। नाक लगने से पहले फिर हथियारबंद पहरेदारों की तैनाती हुई। मूर्ति के आसपास का तालाब सुखाकर साफ किया गया, उसकी रवाब निकाली गई और ताज़ा पानी डाला गया ताकि जो जिंदा नाक लगाई जाने वाली थी वह सूखने ना पाए। इस बात की खबर जनता को नहीं थी। ये सब तैयारियां भीतर भीतर चल रही थी। रानी के आने का दिन नज़दीक आता जा रहा था। मूर्तिकार खुद अपने बताए हल से परेशान था। जिंदा नाक लाने के लिए उसने कमेटी वालों से कुछ और मदद मांगी, वह उसे दी गई, लेकिन इस हिदायत के साथ कि एक खास दिन हर हालत में नाक लग जानी चाहिए। और वो दिन आया। जॉर्ज पंचम के नाक लग गई। सब अखबारों ने खबरें छापी कि जॉर्ज पंचम की जिंदा नाक लगाई गई है, यानी ऐसी नाक जो कतई पत्थर की नहीं लगती। लेकिन उस दिन के अखबारों में एक बात गौर करने की थी। उस दिन देश में कहीं भी किसी उद्घाटन की खबर नहीं थी। किसी ने कोई फीता नहीं काटा था, कोई सार्वजनिक सभा नहीं हुई थी, कहीं भी किसी का अभिनंदन नहीं हुआ था, कोई मानपत्र भेंट करने की नौबत नहीं आई थी, किसी हवाई अड्डे या स्टेशन पर स्वागत समारोह नहीं हुआ था, किसी का ताज़ा चित्र नहीं छपा था। सब अखबार खाली थे। पता नहीं ऐसा क्यों हुआ था। नाक तो सिर्फ एक चाहिए थी, और वह भी புத் के लिए। அவ்வளோதாங்க கதை. நல்லா இருந்தது. நான் வாசித்தது நல்லா கேளுங்க. சந்தோஷம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.